ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல எடுத்துக்காட்டு 3.43 தான் பார்க்க போறோம். இந்த கணக்கு பாருங்களேன், ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த क्वेश्चन சால்வ் பண்ண. ஆனா இந்த क्वेश्चनலாம் 5 மார்க் क्वेश्चन கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி क्वेश्चन நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி क्वेश्चन சால்வ் பண்ணாதான் நமக்கு வந்து டைம் மேனேஜ்மென்ட் வந்து கரெக்டா இருக்கும். இல்லாட்டா நமக்கு வந்து டைம் வந்து பத்தாது எக்ஸாம்ல. சோ அதனால இந்த மாதிரி क्वेश्चनலாம் நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கணும். ஆனா அந்த क्वेश्चन வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த கணக்கு வந்து நீங்க 2 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணுவீங்க. ஆனா என்னப்பா நீ வீடியோவே 7 நிமிஷம் போட்டுருக்க, 2 மினிட்ஸ்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்காதீங்க. நீங்க போட்டீங்கன்னா 2 மினிட்ஸ் தான் ஆகும். நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால சின்ன சின்ன பேசிக்கா சொல்லி கொடுப்பேன். அதனால ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். அவ்வளவுதாங்க. வாங்க இந்த क्वेश्चनக்குள்ள போலாம். இந்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க பாருங்களேன். x³ - 13x + k = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களின் வித்தியாசம் 17. அதாவது இப்படி ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க. இந்த சமன்பாட்டின் மூலங்களின் வித்தியாசம் 17 எனில் k இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு மூணாவது சாப்டர்ல, அதாவது உங்களுக்கு क्वेश्चन பேப்பர்ல இப்படி மூலங்கள் அப்படி கொடுத்துட்டா ஆல்பா பீட்டான்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சா? ஆல்பா பீட்டான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கணக்குல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. சமன்பாட்டின் மூலங்களின் வித்தியாசம் சொல்லிருக்காங்க. வித்தியாசம் என்னது? மைனஸ். அதாவது இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னது? ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு தான் சொல்லிருக்காங்க 17 சொல்லிருக்காங்க. இத ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த क्वेश्चनல இருந்து சால்வ் பண்ணனும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ட்விஸ்ட் வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ட்விஸ்ட் என்ன இருக்கு? இந்த ஒரு சமன்பாடு இருக்கா? சமன்பாடு எழுதிக்கோங்க. x³ - 13x + k = 0. இதுல a என்னது? a னா ஃபர்ஸ்ட் உறுப்பு, b னா என்னது? செகண்ட் உறுப்பு, c னா என்னது? தேர்ட் உறுப்பு. அப்போ a க்கு பதிலா என்ன போடணும்? 1 போடணும். b க்கு பதிலா என்ன போடணும்? -13 போடணும். c க்கு பதிலா என்ன போடணும்? k னு போடணும். இது புரிஞ்சா? இப்போ நம்ம a ஆல்பா பீட்டானாலே ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ரெண்டு ஃபார்முலா என்னென்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்கேன்? ஆல்பா + பீட்டானா என்னது? -b/a. அதே ஆல்பா பீட்டானா என்னது? c/a. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் போட்டீங்க, மூலங்கள் கொடுத்து இந்த ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்றதுனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். கொஞ்சம் யோசிச்சா கிடைச்சிரும். இப்போ ஆல்பா + பீட்டா கண்டுபிடிக்கலாமா? ஆல்பா + பீட்டாவோட வேல்யூ என்னது? -b/a. b யோட வேல்யூ என்னது? -13. அப்போ -13 டிவைடட் பை a யோட வேல்யூ என்னது? 1. அப்போ மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். அப்போ +13. அப்போ ஆல்பா + பீட்டாவோட வேல்யூ என்னது? +13. ஆல்பா + பீட்டா = +13. இது வந்து என்னது? இரண்டாவது ஈக்குவேஷன். முடிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்பா + பீட்டா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கணுமா? அப்ப ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்க பார்ப்போம். ஆல்பா பீட்டா = c/a. ஆல்பா பீட்டா = c யோட வேல்யூ என்னது? k. a யோட வேல்யூ என்னது? 1. 1 போட்டா 1 போடணும். இது வந்து எத்தனாவது ஈக்குவேஷன்? மூணாவது ஈக்குவேஷன். இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா நமக்கு வந்து k வேல்யூ வந்து கிடைச்சிரும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்க, பீட்டா கேன்சல் ஆயிடும். அப்ப ஆல்பா வேல்யூ கிடைச்சிருமா? ஆல்பா வச்சு பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா ஆல்பா * பீட்டா k வேல்யூ கிடைச்சிச்சா? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லிருக்காங்க? ஆல்பா - பீட்டா = 17. ரெண்டாவது என்ன சொல்லிருக்காங்க? ஆல்பா + பீட்டா = 13. இப்ப மைனஸ் பீட்டா பிளஸ் பீட்டா என்ன ஆகும்? அடி போயிடும். ஒரு ஆல்பா பிளஸ் இன்னொரு ஆல்பா 2 ஆல்பா = 17 13 கூட்டினா எத்தனை? 7 3 10க்கு 0 மிச்சம் 30. அப்ப ஆல்பாவோட வேல்யூ என்னது? 15. இப்ப ஆல்பா வேல்யூ கிடைச்சிச்சா? இப்ப ஆல்பா = 15 சமன்பாடுல 1ல போட்டோம்னா நமக்கு பீட்டா வேல்யூ கிடைச்சிருமா? அப்போ ஆல்பா = 15 என
சமன்பாடு 1 பிரதியிட. சமன்பாடு 1 என்னது? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? 15. அப்போ 15 மைனஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது? தெரியாது. ஈக்குவல் டு 17. இப்போ உங்களுக்கு என்ன தேவை? பீட்டாவோட வேல்யூ தானே தேவை. அப்போ இது மைனஸ்ல இருக்கு. அப்போ அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? பிளஸ் ஆகுமா? அப்போ 15 இந்த 17 மைனஸ்ல இருக்கு. அப்போ இங்க பிளஸ்ல இருக்கு. இங்கிட்டு வரும் என்ன ஆகும்? மைனஸ்ல வரும். அப்போ 15 மைனஸ் 17 ஈக்குவல் டு பீட்டா. அப்போ பீட்டாவோட வேல்யூ என்னது? -2. இப்போ உங்களுக்கு ஆல்ஃபா வேல்யூ கிடைச்சிச்சு, பீட்டா வேல்யூ கிடைச்சிச்சு. அப்ப ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் வேல்யூவை மூன்றாவது சமன்பாடுல பிரதிட்டோம்னா கே வேல்யூ கிடைச்சிருமா? அப்போ ஆல்ஃபா பீட்டாவின் மதிப்பை மூன்றில் பிரதியிட. K is equal to alpha beta. alpha வேல்யூ எத்தனை? 15. பீட்டா வேல்யூ எத்தனை? -2. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 0.2 எத்தனை? 30 -30 is equal to K. இதுதாங்க K ஓட ஆன்சர். இந்த क्वेश्चनல என்ன கஷ்டம் பாக்குறீங்க? எதுவுமே கிடையாது. நீங்க தானே இப்ப பாத்துட்டு தானே இருக்கீங்க. இப்போ இந்த क्वेश्चन சால்வ் பண்ண உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 to 3 minutes தான் ஆகும். ஜஸ்ட் நீங்க क्वेश्चन புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க, அந்த சமன்பாட்டோட மூலங்கள் இருக்காங்க. மூலங்கள்னா தேர்ட் சாப்டர்ல ஆல்பா பீட்டா தெரியும். ஆல்பா பீட்டாவோட வித்தியாசம் 15 இருக்காங்க. அது ஒரு சமன்பாடா எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த சமன்பாடுல இருந்து நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரெண்டு சமன்பாடு கிரியேட் பண்ணோம். எதை வச்சு அடி கொடுத்தா ஏதாவது ஒரு வேலை எழுதி பார்க்கும்போது ஒன்றாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு பார்க்கும்போது பீட்டா அடி போயிடுச்சு. அப்போ ஆல்ஃபா கிடைச்சிச்சு. ஆல்ஃபா வச்சு பீட்டா கண்டுபிடிச்சோம். ஆல்ஃபா பீட்டாவை கண்டுபிடிச்சு கே கண்டுபிடிச்சோம். இவ்வளவுதானே. இந்த கொஸ்டின்ல வேற எதுவும் டவுட் இருக்குதா? வேற எதுவுமே கிடையாது இந்த கொஸ்டின்ல. ஜஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து அசால்ட்டா சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் எத்தனை மார்க்ல கேட்டிருக்காங்க நினைக்கிறீங்க? 5 மார்க்ல 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஆனுவல் எக்ஸாம் இல்ல, பொதுவா ஒரு ஜெனரலான குவார்டர்லி ஹாஃப்லி எக்ஸாம் எல்லாம் சேர்த்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், டைமும் நல்லா மேனேஜ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இதை தாண்டி வேறு எதுவும் டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் 4 பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.